வணக்கம். நேத்து வீடியோல ஓவர் திங்கிங் அண்ட் அதற்கான பேட்ச் ஃப்ளவர் ரெமெடி பார்த்திருந்தோம். அப்போ ஓவர் திங்க் பண்ற எல்லாருக்குமே இந்த பேட்ச் ஃப்ளவர் ரெமெடி தான் தீர்வான்னு கேட்டீங்கன்னா, அது சரியான தீர்வா இருக்காது. எப்பவுமே ஒரு பிரச்சனைக்கான தீர்வை தேர்ந்தெடுக்கும் போது, பிரச்சனை என்னன்றத சரியா ஆராய்ஞ்சு அதற்கான சரியான தீர்வை தான் தேர்ந்தெடுக்கணும். அதே மாதிரி தான் பேட்ச் ஃப்ளவர் ரெமெடியில எந்த மனநிலைக்கு எந்த மருந்துங்கிறத சரியா ஆராய்ஞ்சு தேர்ந்தெடுக்கணும். ஓவர் திங்கிங் பண்றதுலயே மொத்தம் 7 வகையான ஓவர் திங்கிங் இருக்கு. அதாவது நீங்க ரொம்ப அதிகமா ஒரு விஷயத்த பத்தி யோசிக்கிறத வச்சு 7 வகையா அத பிரிச்சிருக்காங்க. அதுல ஒரு வகையான ஓவர் திங்கிங்க்கு தான் நான் நேத்து சொன்ன ரெமிடி. மத்த வகைகள் என்னன்றத ஆராய்ஞ்சு அதுல உங்களுக்கு எந்த வகையான ஓவர் திங்கிங் இருக்குங்கிறத பொறுத்து தான் நீங்க அதற்கான மருந்த தேர்வு செய்யணும். இப்ப நேத்து சொன்னத இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்லப் போறேன். எந்த வகையான ஓவர் திங்கிங்க்கு ஒயிட் செஸ்னட் எடுக்கணும்னா, நைட்டு தூங்க போற நேரத்துல உங்க பிரெயின் ரெஸ்ட் எடுக்காம ரொம்ப ஆக்டிவா ஒரே விஷயத்த திரும்ப 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 யோசிச்சுட்டே இருந்ததுன்னா, அந்த வகையான ஓவர் திங்கிங்க்கு தான் ஒயிட் செஸ்னட் மருந்தா எடுக்கணும். 7 வகையான ஓவர் திங்கிங்ல ஒரு வகைக்கு ஒயிட் செஸ்னட் தான் பேட்ச் ஃப்ளவர் ரெமெடின்னு பார்த்தாச்சு. மத்த 6 வகை என்னென்ன, அதுக்கு என்ன பேட்ச் ஃப்ளவர் ரெமெடி எடுக்கணுங்கிறத நம்ம சேனல்ல வரும் நாட்கள்ல போஸ்ட் பண்ண போறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.